மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை, காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் ஆகிய 2 நகர சபைகள் மற்றும் 9 பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல் ஆனது தேர்தல் ஆணையாளர் பிரகடனப்படுத்தப்பட்டபடி 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இம்முறை இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4,55,520 பேர் தகவமை பெற்றுள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக 447 வாக்களிப்பு நிலையங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மக்கள் 6ஆம் தேதி காலையிலே 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரைக்கும் தங்கள் வாக்குகளை இந்த நிலையங்களில் அளிக்கலாம். வாக்குகளை எண்ணும் பணியானது 4:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்காக 144 நிலையங்கள் வாக்குகளை எண்ணுவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் 383 தேர்தல் விதி மீறல்கள் முறைப்படுத்தப்பட்டுள்ளன. எந்த ஒரு வன் செயல்களும் இதுவரை எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேர்தல் ஆயத்த நடைமுறைகளாக சுமார் 6000 அரசாங்க உத்தியோகர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. அது மட்டுமன்றி போலீஸ், இராணுவம் போன்றவர்களோடு கூட பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடல்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்னும் சுமூகமான முறையிலே பல ஆயத்தங்கள் செய்யப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை காலையிலே மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இருந்து வாக்குப்பட்டிகள் வாக்களிக்கும் நிலையங்களுக்கு எடுத்து செல்லப்படும். வாக்குகள் அறிவிக்கும் பணியும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலே நடைபெறும். நேற்றைய தினம், அதாவது 3ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் பிரச்சார நடவடிக்கைகள் யாவும் நிறுத்தப்பட்டுள்ளன. பொதுமக்கள் யாரும் தங்களுடைய வாக்களிக்கும் தகுதிகளை பயன்படுத்தி வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளேன். சுமூகமும் சுதந்திரமான ஒரு நல்ல தேர்தல் நடைபெறுவதற்கு பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்.